மகிமை தாரும், உம்மில் தான் மகிழ்ச்சி. உமக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தில் மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொன்னவரே, ஆண்டவரே நீ நல்லவர், நீ பெரியவர், உம்முடைய நாமம் அதிசயமான நாமம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னீரே. உம்மை நினைவு கூர்ந்த ஆண்டவர் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உம்மை விட்டு அல்ல ஆண்டவரே, உம்மை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எனக்காய் மரித்த என்னுடைய பாவத்தை ஆண்டவர் நிவிர்த்தி செய்த ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. நன்றி 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 இயேசுவே. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அனுதினமும்
சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூண்டு பலியாடி சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர்
வரை என்னோடு நீ இம்மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ ஆதரவாய் என்னுடன் இருந்தீ ஆச்சரியமாய் தினம் ஆதரவாய் என்னுடன் சேர்ந்து சொல்லும் ஆச்சரியமாய் தினம் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் ஆதரவாய் என்னுடன் இருந்தீ எபினேசரே எபினேசரே கோடி கோடி எபினேசரே கோடி கோடி மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ மன்னிடுவேன் வந்து விழுவேன் வந்திடுவேன் வந்து விழுவேன் உன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே கர்த்தர் நல்லவர் அப்பா நீ நல்லவர் நீ நல்லவர் உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொன்னீர் உம்மை நினைவு கூறுகிறோம் இந்த நாளிலே நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம் அப்படியே இயேசு நமக்காய் சிலுவை சுமந்ததை அவன் நமக்காய் சிந்தினதை அவன் நமக்காய் ஜீவன் கொடுத்ததை அவர் சிலுவை சுமந்த அந்த நேரத்தை கொஞ்ச நேரம் நினைவு கூர்ந்து ஆண்டவரே எத்தனை பாடுகள் எவ்வளோ பாரங்கள் ஆண்டவரே எத்தனை எடை சிலுவை எனக்காய் நீ சுமந்தீரே அப்பா உம்மை நினைவு கூறுகிறோம் உம்மை நினைவு கூறுகிறோம் அது நான் சுமக்க வேண்டியது நான் மரிக்க வேண்டியது ஆனால் நீங்க மரித்தீங்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நான் மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ வந்து விழுவேனும் வந்து விழுவேன் சேர்ந்து சொல்லமா நீர் என் மேல் வைத்த நீர் மூலமாகாமல் நீர் என் மேல் வைத்த நீர் மூலமாகாமல் மறந்தீரோ என்று நான்
அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி, மறப்பேனோ என்று சொல்லி வந்து விழுவேன், மன்னிடுவீர் உன் பாதத்திலே வந்து விழுவேன். எபினேசரே சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், எங்கும் நிறைந்த யெகோவாமே காதீஸ் ஆராதனை. எங்கும் நிறைந்த யெகோவா
வீசும் திரும்ப சொல்லமா வழி நடத்தும் வழி நடத்தும் கடைசிய வழி நடத்தும் கடைசிய யோசனையில் செயல்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவர் செயல்களில் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் செய்ய காரியங்கள் எல்லாமே அவருக்கு லேசானவைகள். நமக்கு கடினமாய் இருக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு லேசானவைகளாய் இருக்கிறது. நம்ம எதெல்லாம் நம்ம கடினமா நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தருக்கு லேசாய் இருக்கிறது. அவர் செயல்களிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை போல நம்மளால செய்ய முடியாது. அது நம்மளுக்கு கடினமாய் இருக்கும். அதான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருகிறேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நம்ம பாடின பாடல் போல அவர் சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரமாய் அவர்களை வழி நடத்தி வந்தார். நம்மையும் கூட ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை வழி நடத்தி வந்து இருக்கிறார். அல்லேலூயா. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு கர்த்தர் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். நான் இருளிலே நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். பாதை இல்லாத இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர் பாதையை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். வாகனத்தில் ஆடும்போது கர்த்தர் அதை தான் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நான் செயல்களிலே நான் வல்லவராய் இருக்கிறேன். ரொம்ப செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியல. ஆனால் கர்த்தர் சித்தம் இருந்துச்சுன்னா அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் நல்லவர், நல்ல விசுவாசிங்க பார்க்கலாம். அப்படியே 2-3 நிமிஷம் அந்த வார்த்தையை வாகனத்தில் வரும்போது கர்த்தர் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் அப்படியே உணர்த்தி கொண்டே இருந்தார். அப்பா என்னால் முடியாதுலாம் நான் நினைச்சேன். அப்பா நான் செய்யணும்னு நினைத்தேன், ஆனா ஒண்ணுமே நாள முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனா நீங்க செயல்களிலே வல்லவராய் இருக்கிறேன். நம்ம அநேக முறை இந்த வார்த்தைகள் நம்ம கேட்டோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். நமக்கு வல்லமை இருக்குதுன்னா இல்லை. அல்லேலூயா. நமக்கு வல்லமை இருக்குதுன்னா இல்லை, அவர் கொடுத்தாதான் நமக்கு வல்லமை. அந்த வல்லமை உள்ள தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். பேதுருடைய நேல்பட்டு அநேக பேர் சுஸ்தமடைந்தான பேதுருனால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால், அவருடைய செயல்களினால. அவர் நல்லவர், 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 நல்லவர். ஆண்டு இந்த காரியத்தை தான் கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருந்தார்.
ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதர்கள் அல்ல, அவர் செயல்களிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்துல ஸ்தோத்திரிக்கிற நெருக்கடியில் நம்ம இருக்கலாம், கடினத்தில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அவர் செயல்களிலே அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக கடைசியாக செயல்களிலே மனந்த இயேசுவை பார்த்து செயல் ஆண்டவரே, நீங்க தான்பா, நீங்க செயல்களில வல்லவர். நான் செய்கிற செயல் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க. மனிதர்கள் பார்க்கும்போது இவனால முடியாதுதான் நினைப்பாங்க, ஆனா என்னுடைய செயலோடு நீர் இருக்கும்போது எனக்குள்ள நீர் வாசம் செய்த ஆண்டவரே, என்னுடைய செயலை ஆண்டவரே நீர் செயல்படுத்தும் போது ஆண்டவரே முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணவர், முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணவர். ஆராதனை. கடைசியாக கண்மணி போல் காவவரே, ஆராதனை, ஆராதனை. கழுகை போல உமப்பாவாரே, ஆராதனை, ஆராதனை. கழுகை போல உமப்பாவாரே, ஆராதனை, ஆராதனை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை கழுகு போல சுமக்கிறாரு. ஸ்தோத்திரிக்கிறோம். கழுகு எவ்வளவு உயரமாய் பறக்கிறதோ அதுக்கு மிஞ்சின எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை தொடும்படிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஒரு லெவல்ல பறக்கும் போது ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஒரு 10 அடி நம்ம பறக்கும் போது எல்லா பறவைகளும் நம்மளை வந்து இது பண்ணும், உபத்திரப்படுத்தும், பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனா அந்த 10 அடிக்கும் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை சுமக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் எபினேசராக இருந்து நம்மை நடத்தி வந்தார். இனியும் கர்த்தர் அவர் நடத்துவார். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாக இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.